நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் இந்த கால வேளையில நாம் தொழுது கொள்வோமாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் நம்மை விடுவிக்க முடியாக கர்த்தருடைய ஆவியினால நாம் நிரப்பப்படுவோமாக. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டா பாவ சாபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட நமக்காய் மரித்த இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. நமக்காக இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமாக. அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். இயேசுவையே நோக்கி நீ பார்ப்பாயாக. இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை, பேசுகிற தேவனை இந்த கால வேளையை நாம் ஆராதிப்போமா? அவர் துதிகளில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி இந்த கால வேளையை நாம் ஆராதிப்போமாக. மகிமை, ஹல்லேலூயா, உமக்கு மகிமை அப்பா. ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின். கரங்களை தட்டி உற்சாகத்துடன் மத்தியில் வாசம் செய்யும் தூயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. வல்லம 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 தேவ வல்லம துதிகளில் வாசம் செய்கிற தேவனே. இயேசுவே எழுந்தருளும், இயேசுவே எழுந்தருளும் கர்த்தாவே. மகிமை 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 வல்லம 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 ஜீவ நதியே. அல்லேலூயா துதிகளில் வாசம் செய்கிற தேவன், துதிகளில் வாசம் செய்கிற தேவன். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எழுந்தருளும் எழுந்தருளும் ஊற்றும் 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 அப்பா அப்பா பிதாவே. அவே பாபா துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா 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 பிதாவே. இயேசுவே அப்பா பிதாவே எழுந்தருளும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக, ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும். ஆமென். எழுந்தருளும். அல்லேலூயா எழுந்தருளும் கர்த்தாவே. ஆமென். நீர் விடுவிப்பீராக, பாவ சாபத்தை நீக்கி நீ விடுவிப்பீராக. ஓ பெரியோர் சிறியோர் கண்களை மூடி தேவ பயத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரை நீ நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் நம்மை விடுவிக்க வல்லவர். என் ஜனமே, அவரை நோக்கி நீ இந்த கால வேளையில் நீ கூப்பிடுவாயாக. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நேரத்தை முழு இதயத்தோடு தேவனில் அன்பு கூறுவோமாக. அவர் தான் நம்மை விடுவிக்க முடியும். அல்லேலூயா. உயிர்ப்பியுங்க உயிர்ப்பியுங்கப்பா. ஆமென்.
இந்த கால வேளையில ஆமென், இந்த கால வேளையில அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்ம எத்தனை பேருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது? எத்தனை பேர் நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? அவர்தாம் என் ஜனமே விடுவிக்கிறவர். மனுஷரால ஒன்றும் முடியாது. நாம் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் இந்த முயற்சியெல்லாம் தோல்வியாக முடியும். என் ஜனமே, உன் பாரத்தை கர்த்தரிடம் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் நினைச்சால்தான் ஆகும். ஒரு மனிதனை ரட்சிக்கவும் அவர் மட்டும்தான் முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. என் ஜனமே, ரட்சிப்பு கர்த்தருடையது. உன் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல் இறக்கி வை. நீ சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். நீ துதிகளை நீ செலுத்திக் கொண்டு இரு. நீ துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். உன் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரிகளை சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை வாங்கி தருவார். யுத்தமோ கர்த்தருடையது, யுத்தமோ கர்த்தருடையது. என் ஜனமே, ஜெயமோ நம்முடையது. ஜெயத்தின் கர்த்தர் வந்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுகிறோம்? நம்முடைய இருதயம் அவரை நோக்கி பார்க்கட்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது. பாவ கட்டுகளிலிருந்து நம்மளை ரட்சிக்க முடியாய் எந்தவித இக்கட்டிலிருந்து தூக்கி எடுப்பவர் தாம் ரட்சகர். அவரை நோக்கி நீ பார்ப்பாயாக. அவருடைய நாமத்தை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இருப்பாயாக. அவர் உன்னை விடுவிப்பார். பரலோகத்தின் சந்தோஷத்தினால, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக நிரப்புவார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. இயேசுவே, மனம் இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று நாம் சொல்லுவோமா? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை கைவிட மாட்டார். மகிமை தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஒரு சிறு கூட்டமாக நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். என் ஜனமே, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒரு மனதோடு கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே வருவேன் என்று சொன்னார். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம் ஆவி ஆத்மா சரீரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, மகிமை 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 மகிமை. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படு. அவர் உன்னை விடுவிக்கிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால நிரப்புகிறார். புதுப்பிப்பாயாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கால வேளையில உன்னை நோக்கி அவர் பார்த்து விட்டார். உன்னை நோக்கி அவர் பார்த்திட்டார். நீ எதற்கு கவலைப்பட வேண்டாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் திசை கெட்டு போனதில்லை. உன்னை விடுவிக்கவே நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன்னை விடுவிக்கவே நான் இறங்கி வந்திருக்கிறேன். என் ஜனமே, நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய ஆவியினால நிரப்பப்படு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவரை நோக்கி நீ கூப்பிடு. நான் உனக்குள்ள இருந்து உன்னை ஜெயமாய் நடத்துவேன். எல்லா தீமையிலொன்று விலக்கி பாதுகாப்பார். அழைத்த தேவன் நானே, உன்னை அழைத்த தேவன். கர்த்தர் உன்னை அழைத்தார். அவர் ஜெயமாய் நடத்துவார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். அதிசயங்களை காண செய்கிற தேவன்.
கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு. அவரே உன்னை விடுவிக்க வல்லவர். அவரே உன்னை விடுவிக்க வல்லவர். ஓ மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவரே உன்னதத்திலிருந்து பலமாய் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் இந்த வேலை உயிர்ப்பையும் 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 வல்லமை 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, 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 உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. ஆண்டவரே வல்லமை 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 கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஓ இயேசுவே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள். ஆமென். வல்லமை 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 பொழிந்திடு வல்லமை. ஆமென் ஆமென். ஆவியின் வல்லமை. ஐயோ துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தேவாக்கினி பலமாய் இறங்குவதாக. தேவாக்கினி பலமாய் இறங்குவதாக. பலமாய் இறங்குவதாக. அந்த காலத்தின் கிரியைகள் நீங்கி போவதாக. பலவித கவலையோடு காணப்படுகிறாய் என் பிள்ளையே. என் சமூகத்தில் பலவித கவலையோடு காணப்படுகிறாய். உன் கவலைகளை நீக்கி என் கல்வாரியின் ரத்தத்தினாலே உன்னை கழுவி என்னிடமாக சேர்த்துக் கொள்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நான் உன்னை கைவிடுவேனோ? நீ எனக்கு பிரியமானவள், நீர் எனக்கு பிரியமானவன். நான் உன்னை கைவிடுவேனோ? என் மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ என்னை கெட்டியாக பிடித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்துக்கொள். இயேசுவின் வழியில நீ செல்ல உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. இதோ உனக்காகத்தான் நான் பூமிக்கு இறங்கி வந்தேன். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீ என்னை விட்டு தூரமாக போகக்கூடாது என் ஜனமே. நீ என்னை விட்டு நீ தூரமாய் போயிடக்கூடாது. நீ என்னை மறந்து போயிடக்கூடாது. நீ கெட்டு போயிடக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் அருகிலே நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஜனமே, எனக்கு தூரமாக போகிற காரியம் உனக்கு தூரமாக இருக்கட்டும். என்னை நீ கிட்டி சேர வேண்டும். நான் உனக்குள்ள வந்து வாசம் செய்ய வேண்டும். எல்லா தீமையான காரியங்கள் விலக்கி உன்னை காத்து கொள்வேன். நான் உனக்குள்ள வாசம் செய்யும் போதுதான் நான் அப்படினால்தான் கால வேளையில
நம்முடைய தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருநலப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விடுவிக்க வல்லவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த கால வேளையில கர்த்தருடைய வல்லமை உன்னை நம்மை நிரப்பும்படியாக இந்த கால வேளையில உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அவர் உன்னை விடுவிக்க, இந்த இயேசுவை போல உன்னை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். இயேசு உனக்குள்ள வந்துட்டா உனக்கு ஜெயந்தான். இயேசு உன் இருதயத்துக்குள்ள வந்துட்டா உனக்கு சமாதானம் தான், சந்தோஷம்தான். இயேசு வந்த வீட்டுல சமாதானம், சந்தோஷம்தான். நிறைவானது வரும்போது என் ஜனமே, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். இந்த கால வேளையில நீ உன்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒருவனுடைய பலிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வார். உன்னுடைய பலி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா என் ஜனமே? தேவனுக்கு உன் பலி பிரியமாயிருந்தான் உன் சத்துருக்களை சமாதானம் பண்ண செய்வார். உன் பலிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். இனி காலம் இல்லை என் ஜனமே. இயேசு ராஜா மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். இனி காலம் இல்ல, நீ ஆயத்தப்படு. ஒரு ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தப்படு. இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. கரங்களை தட்டி இயேசுவே இறங்கும் அப்பா, அப்பா எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்க, உம்மை போல மாற்றுங்க. ஆண்டவரே, நீடிய பொறுமையை தாங்க, உம்முடைய அன்பை தாங்க, உம்முடைய சமாதானத்தை தாங்க. கர்த்தாவே, ஒரு இச்சை அடக்கத்தை தாங்க, நீடிய பொறுமையை தாங்க. இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் கனியை தாங்கப்பா. எனக்குள்ள வந்து ஆண்டவரே நீங்க வாசம் செய்யுங்க. உம்முடைய வல்லம், கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இந்த வேலை இறங்கி கொண்டிருக்கிறது. நீ அதுக்கு இடம் கொடு. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. நல்லவர், வல்லவர், நல்லவர், வல்லவர். விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். கரங்களை தட்டி உன்னை விடுவிக்கும்படியாய் வந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட, ஆமே நாமே கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவர் நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவர். விடுவியும் அப்பா, நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவியும் அப்பா, விடுவியும். நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்கிற தேவன் மத்தியிலே இறங்குவீராக. விடுவிக்கிற ஆவியானவராக உங்கள் மத்தியிலே இறங்கும். ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவர் விடுவிக்கிற கர்த்தர்கள் மத்தியில் பிரியமில்லாத காரை எல்லாவற்றையும் ஆண்டவரே விட்டு நீக்குவீராக. நீ விடுவியோ கர்த்தாவே, விடுவியும் விடுவியும் விடுவியும். ஆமே, விடுவியும் அப்பா, விடுவியும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமே. சபைக்கு கர்த்தர் ஆவியானவர் சொல்ற வார்த்தையை நாம் சொல்லுவோமாக. இந்த கால வேளையில அவருடைய சமூகத்துல மகிழ்ந்து களி கூறுவோமாக. பரலோகமே, பரலோகமே மகிழ்ந்து களி கூறு. அவர் உன்னோடு இருந்து ஜெயமாய் நடத்துவார். அவரை நீ புகழ்ந்து புகழ்ந்து கொண்டு இரு. தேவனை புகழ புகழ அவர் பலமாக உனக்குள்ள இறங்குவார். என் ஜனமே, இந்த கால வேளை எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுகிறோம். கர்த்தர் உன்னை விடுவிக்க இந்த கால வேளையில் வந்திருக்கிறார். நீ நிரந்தரமான ஒரு விடுதலையை பெற கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஆமே, விடுவிக்கிற தேவனை நோக்கி கூப்பிடு. அவரே உன்னை விடுவிப்பார். அவரே உன்னை விடுவிப்பார். அவரே உன்னை சுகம் தருவார். சர்வாங்க சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியாக இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயா? இயேசுவே, என்னுடைய தகப்பனுடைய ரத்தம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, என் தாயினுடைய ரத்தம் வேண்டாம். தகப்பனுடைய ரத்தமும் தாயுடைய ரத்தமும் ஏதோ பாவங்கள் சாபங்கள் இருக்கிறதாப்பா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய ரத்தத்தால என்னை கழுவி சுத்திகரிங்க. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் இந்த சரீரத்திலும் இயேசுவின் ரத்தம் ஓடட்டும். இயேசுவின் ரத்தம் இந்த சரீரத்துல ஓடட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் தான் எனக்கு வேணும். இந்த கால வேளை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? இந்த கல்வாரியின் ரத்தத்தை பார்த்து, இயேசுவின் ரத்தத்தை பார்த்து பிசாசு பார்த்து ஓடி போகிறான். இந்த கால வேளையில இயேசுவே, உம்முடைய சுத்தமுள்ள ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. இந்த கால வேளை எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? எத்தனை பேருடைய கண்களில கண்ணீர் வருது? நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். உனக்காகத்தான் ரத்தத்தை சிந்தினேன் ஜனமே. இந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார். குமாரனை கொடுத்து அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். என் ஜனமே, உன்னை தூக்கி எடுக்க முடியாக இந்த உலகத்துல அநேகர் இருந்தாங்க, யாரும் முன் வரல. எத்தனோ தெய்வங்கள் இருக்கிறது, தேவர்கள் இருக்கிறது, யாருமே ஜீவன இரத்தத்தை சிந்தும்படி முன் வரல. நம்மளை சிருஷ்டித்த தேவன் அவர் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு, என் பிள்ளைக பாவத்தில் விழுந்து கிடக்கு, பலி விலகி போய்கொண்டிருக்கு, நித்த நித்த சமாதானம் இல்லாமல் கிடக்குது என்று நம்மளை பார்த்து இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என் ஜனமே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நமக்காகத்தான் வந்தார். என் ஜனமே, வந்து இரத்தத்தை சிந்தினார். விழாவுல குத்துறாங்க, ரத்தமும் தண்ணீரும் வந்தது. ரத்தம் என்பது ஜீவன். ஒரு மனிதனுக்குள்ள ரத்தம் இல்லைன்னா ஜீவன், உயிர் இல்லை. ஒரு மனிதனுக்கு தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. நமக்காக இரத்தமாகி ஜீவனை தந்து தண்ணீராகிய ஆரோக்கியத்தை நமக்கு தந்தார் அல்லவா? நாம் அடைய வேண்டிய தண்டனையை கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். என் ஜனமே, உன்னை மீட்டு எடுத்தார். என் ஜனமே, அவருடைய வழியில நீ செல்லும்படியாக தான் உன்னை மீட்டு எடுத்தார்.
நீ ஒருபோதும் அவரை விட்டு வேற வழியில நீ செல்லக்கூடாது. ஆகவே அவருடைய இரத்தத்தை சிந்தி உன்னை கிரயத்துக்கு வாங்கி அவர் கிரயத்துக்கு அவர் மீட்டு கொண்டார். நம்மளை அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். என் ஜனமே, இந்த காலவேளை எத்தனை பேர் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். நீ இயேசுவின் ரத்தம் சொன்னா பிசாசு பயப்படுவான். நீ சத்தியத்தை எடுத்து அவருடைய சத்தியத்தை வாசித்தா, அவர் வசனங்களை வாசித்தா சாத்தான் பயப்படுவான். எவன் ஒருவன் வேதத்தை வாசிக்கிறானோ, நல்ல ஜெபிக்கிறானோ, அவனுக்கு பிசாசு பயப்படும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று உன் நாவுல உச்சரித்தா பிசாசு ஓடி போவான். வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகும். என் ஜனமே, இந்த காலவேளை எத்தனை பேர் நாம் அறிக்கை செய்கிறோம், இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரித்தார். அவரை போல அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் அவருடைய பிள்ளை. அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்க பாருங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நீ சொல்லு. உன் நாவல இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லு. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லு. பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். வெளிச்சம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இல்ல. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. என் ஜனமே, உன் ஆவி ஆத்மா சரீரம் வெளிச்சம் உதிக்கட்டும். நீதியின் சூரியன் உன் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள வரட்டும். வெளிச்சமாகிய இயேசுவே என்னை கழுவி சுத்திகரியுங்கப்பா சொல்லுவோமா? கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, ஆமென் 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 ஆமென். இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். கரங்களை தட்டி தட்டி ஓ மகிமை மகிமை வல்லமை வல்லமை வல்லமை. இயேசுவே இந்த இடம் முழுவதும் வல்லமை புறப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவே ஆண்டவருடைய வல்லமை இடம் முழுவதும் பரிசுத்தம், இடம் முழுவதும் பரிசுத்தம் ஆளுகை செய்யட்டும். வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். 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 காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். அதிக நேரம் தேவனை ஆராதிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியில நீ அதிகமாக நிரப்பப்படு. அவர் உன்னை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட அவரை நோக்கி கூப்பிடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் ஜனமே, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாக நீ கொண்டிருப்பாயாக. அப்ப நீ பாக்கியவதியாய் பாக்கியவானாய் நீ காணப்படுவாய். கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. அவர் தான் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விலக மாட்டார். அவரே உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை மீட்டு எடுத்த தேவன் இயேசுவே, அவர் மேல் உன் நம்பிக்கையை வைப்பாயா?
இந்த கால வேளையில அவரை நோக்கி நீ கூப்பிடு. கர்த்தர் சபைக்கு சொல்ற வார்த்தையை நீ சொல்லு. பக்தி விருத்தி அடையத்தக்கதாக கர்த்தர் சொல்ற வார்த்தையை சபைகளுக்கு நீ சொல்லுவாயாக. காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடும். பெருங்காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை மத்தியில பலமாய் இறங்கும். இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி தேவ அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, தேவ அக்கினி பெருங்காற்றாக ஜீவியத்தில் இருக்கிற ஒரு பிரியமில்லாத காரியத்தை அக்கினி வந்து இறைக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால நிரப்புங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. தேவ அக்கினி 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 ஆமென். அக்கினி அக்கினி தேவ அக்கினி வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா. தேவனே உம்மை காணட்டும், உம்முடைய செவிகள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும், ஒவ்வொருடைய கண்களும் உம்மை காணட்டும். மனக்கண்களை திறப்பீராக. கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும். உயிர்ப்பையும் உயிர்ப்பையும் இயேசுவே நீ விடுவியும். ஓ மகிமை, மகிமை, தேவ மகிமை. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். என் ஜனமே, உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். உன்னுடைய சத்தம் இயேசுவாகிய அவருடைய செவிகளில் கேட்கக்கூடிய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்துவாயாக. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லுவாயா? ஆமென், ஆமென், ஆமென். எல்லா பாவ கட்டுகளும் தேவன் கர்த்தர் அறுத்து போடும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். விடுவிக்கிற தேவனாய் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏகமாக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். சத்தங்கள் உயரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஓ மகிமை. இயேசுவே
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவரே, நீ ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே ஆமென். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தீர், ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியாலும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசின உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ கைவிடாத தேவனாய் எங்கள் மத்தியிலே ஆண்டவர் தொடர்ந்து காணப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்தித்தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம் ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம்.